ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ என்னன்னா ஒரு எலக்ட்ரிக் கன் எப்படி மேக் பண்றதுன்னு தான். எப்படி மேக் பண்றது வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம வந்து பழைய மஸ்கிட்டோ பேட் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம வந்து எலக்ட்ரிக் கன்னே மேக் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுக்கு வந்து இதை வச்சு தான் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுக்கு மேஜராக வேணுமே. வேற வேற எதுவுமே தேவையில்ல. இதில் உள்ள போர்டு தான் நம்மளுக்கு முக்கியமாக வேணும். ஃபஸ்ட்டு இதில் உள்ள ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து சில பார்ட்ஸ் மட்டும்தான் இதில் தேவை. இந்த இந்த பேட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஸ்க்ரூ வச்சு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த போர்டு, இந்த பேட்டரி, இந்த சார்ஜர் போடுறது, இந்த போர்டு மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேட்டுக்கு போகிற 2 ஒயரும் நம்மளுக்கு தேவையில்லை. அதை அப்படியே நான் கட் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து இந்த பேட்டை நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பேட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வந்து இதை வச்சு தான் நம்ம எலக்ட்ரிக் கன் வந்து மேக் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம மஸ்கிட்டோ பேட் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து இப்போ என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, மேபி இது ரொம்ப நாள் யூஸ் இல்லாமல் இருந்ததுனால பேட்டரி வந்து கண்டிப்பாக ஃபால்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போர்டையும் கழட்டி எடுத்துடலாம். போர்டையை ரிமூவ் பண்ணிடுறேன். பேட்டரி எப்படி தூக்குனா வந்துடும். அவ்வளோதான், டோட்டல் கனெக்ஷனே. இப்போ வந்து இந்த நம்ம சார்ஜர் போடுற பின் இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோதான், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ரிமூவ் பண்ண வேணாம். நம்ம வந்து அப்படியே ஐபி அடித்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரியும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போர்டு ஐபி அடித்து நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். போர்டு உள்ள ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பேட்டரி மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்டரியை வந்து டீசால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் அந்த பேட்டரியை. இப்போ நம்ம இதே மாதிரி வேறு பேட்டரி நம்ம வந்து மாற்றணும். இதுக்கு பதில் நான் வந்து பேட்டரி இதேமாரி நான் வேறு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் லித்தியம் பேட்டரி கூட யூஸ் பண்ணலாம். நான் இதை வந்து இதில் சால்டர் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இதை என்னென்ன இது எப்படி ஆல்டர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுலேருந்து கழட்டின பார்ட்ஸ் எல்லாமே இவ்வளோதான். இது வந்து நம்ம பேட்டரி, புது பேட்டரி. இது வந்து நம்ம சால்டர் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பாக்கி எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த அளவு தான் வேணும். பாக்கியெல்லாம் இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இந்த அளவு மட்டும் நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த இடத்தோட நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூ இருக்கிற பார்ட் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. இதுக்கு இந்தாண்ட உள்ள பார்ட் தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா இதுதான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஈஸியாக இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்காக தான். இப்போ வந்து நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஃப்ரண்ட்டில் உள்ளது எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணிட்டேன். இது நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இது மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். இப்போ இங்கே நம்ம மூடுற மாரி நம்ம ஏதாவது ரெடி பண்ணணும். நான் அதுக்கு ஆல்ரெடி பழைய சார்ஜர்லேருந்து அந்த 2 பின்னு மட்டும் இருக்கும்ல, அதை அப்படியே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பின்னோட நம்மளுக்கு வேணும். இதை அப்படியே நம்ம இங்கே ஃபிட் பண்ணுற மாதிரி இதை அப்படியே கரெக்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குது. அப்படியே நம்ம இதை அப்படியே க்ளூ போட்டு அப்படியே ஒட்டிக்கலாம். எப்படி ஒட்டணும்னா, இந்த ஏதாவது ஒரு சைடில் மட்டும் வச்சு நம்ம ஒட்டணும். இப்போ இந்த சைடில் வச்சு நான் அப்படியே ஒட்டிக்கிறேன். இப்போ எப்படி ஒட்டியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். இது எதுக்காகனா, இப்போ நம்ம இந்த பின்னை வந்து நம்ம இது வந்து கழட்டிக்கலாம். கழட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம்.
நம்மளுக்கு இந்த இவ்வளோ லென்த்து கூட தேவையில்ல, இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த போர்டை இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ராடு கிட்ட அப்படியே நம்ம வச்சு சால்டர் பண்ணி விட்டுடலாம். அதுக்காக தான் இந்த கரெக்டாக அவ்வளோ லென்த் இருக்குது. கொஞ்சோண்டு கட் பண்ணால் கூட போதும் நம்மளுக்கு. கட் பண்ணாமலே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அதுக்கப்புறம் வேணாலும் கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கலாம் வேணா. சப்போஸ் இப்போ வந்து இது பேட்டரி லைனு, நான் போர்டை வச்சு முடிக்கிறேன். இப்போ போர்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேட்டரியை நம்ம அப்படியே ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த பின்னையும் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல சால்டர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கேருந்து அப்படியே ஒயர் எடுத்து இந்த 2 பின்லையும் சால்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. இப்போ மேலே நம்ம அந்த மூடியை மட்டும் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரூ அப்படியே 2 ஸ்க்ரூவையும் போட்டு அப்படியே டைட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நான் பிளாக் கலர் இன்சுலேஷன் டேப் எடுத்து இந்த இடத்துல அப்படியே இன்சுலேஷன் பண்ணிக்கிறேன். அப்படியே இதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ நார்மலாக மஸ்கிட்டோ பேட் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும். இப்போ இங்கே ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நார்மலாக இப்போ நான் இதை வச்சு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வச்சோம்னாவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுவே நம்ம வேற எதுலையாவது வச்சோம்னாவே நம்மளுக்கு அப்படியே ஷாக் அடிக்கும். நம்ம உடம்புலலாம் வச்சோம்னா ஓவராக ஷாக் அடிக்கும். இப்படி வச்சுட்டோம்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஷாக் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கன்னை நம்ம மேக் பண்ணுறது வந்து ஃபுல்லாக மஸ்கிட்டோ பேட்டை வச்சு தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் இதை மேக் பண்ணனே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.